இல்லையா, கட்டிடனா இப்படி கழுத்து தூக்கி வச்சு பண்ணும் போதா என் கடுப்பா இருக்கு. நான் கால்லாம் வலிக்குது, கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேனா. வணக்கம் நண்பர்களே, இவங்க பேர் தான் டூடுல். சோ இந்த ஷிட்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் நாட்ஸ் இருந்தது, அதே சமயம் பேக் சைடும் கொஞ்சம் நாட்ஸ் இருந்தது. கழுத்து கிட்டக்கு தான் முக்கியமா இருந்தது. நான் கழுத்து கிட்டக்கெல்லாம் ஜீரோ ட்ரிம் பண்ணணுமான்னு யோசிச்சேன். பட் இருந்தாலும் நம்ம கிளைண்ட் கேட்டுக்கிட்டதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சில இடங்கள்ல சிசரிங், சில இடங்கள்ல ஜீரோ ட்ரிம் பண்ணி அந்த கட்டிகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதே பெரிய கஷ்டமா இருந்தது. ஏன்னா அந்த டாக் இந்த ஷிட்ஸுக்கு பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல எல்லாம் ட்ரிம்மர் கொண்டு போகும்போது ரொம்ப சென்சிட்டிவ் இருந்தா பாத்தீங்களா, சில இடங்கள்ல அதாவது கரெக்டா அந்த சிக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அவங்கள பார்த்து ஹேண்டில் பண்ண வேண்டியது இருந்தது. உங்க ஏஜ் என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஓல்டு ஏஜ் மாதிரி தான் தெரிஞ்சது. சோ நீங்க பார்த்தா தெரியும், கொஞ்சம் சில இடங்கள்ல கட்டிகள் வந்து ஹெவியாவே இருந்தது. அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து ரிமூவ் பண்றதுக்கே கஷ்டப்பட்டேன். இதுல என்னன்னா அந்த ஷிட்ஸுமே ரொம்ப கஷ்டப்பட்டது, அதுக்குமே வலிக்கு. ஏன்னா சில இடங்கள்ல அந்த ட்ரிம்மர் போறப்ப பாத்தீங்கன்னா பிடிச்சு இழுக்கும். ஸ்கின்னோட சேர்த்து இழுக்கும் போது அது வந்து வலியை கொடுக்கும். அந்த வலி தான், வேற ஒன்றும் கிடையாது. பட் வந்து ப்ராப்பரா நம்ம ரெகுலரா கோம்பிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையே கிடையாது. நீ பார்த்தா தெரியும், சிசர்ஸ் மூலியமா கண்டிப்பா இருக்கிற கட்டிகள் எல்லாத்தையும், இந்த நோஸ் இது எல்லாத்தையும் நான் சரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பேசாம இருந்தாங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. வாய்க்கிட்ட முதற்கொண்டு நான் கொண்டு போனேன். அந்த இடத்துல எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனைங்கிறது வந்து எந்த இடத்துல எல்லாம் கட்டிகள் அதிகமா இருக்கோ அந்த இடத்துலதான். ஏன்னா அதை ரிமூவ் பண்ணும்போது அவனுக்கும் வலிக்கும், நமக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். பாத்தீங்கன்னா வால் ஃபுல்லாவே டோட்டலா கட்டி ஆயிடுச்சு. அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையே பார்க்க முடிஞ்சது. அந்த ஆனல் போர்ஷன், யூரினரி போர்ஷன் எல்லாத்தையுமே வந்து சிரட்டு அதை ரெகுலரா பண்றதுதான். ஏன்னா அப்பதான் வந்து அந்த இடத்துல அடுத்தடுத்து கட்டிகள் சேராது. பாதத்துல, கால்கள்ல சில இடங்கள்ல இருந்த கட்டிகளை வந்து என்னால ட்ரிம்மர் மூலமா ரிமூவ் பண்ண முடியல. சோ அது எல்லாமே நான் சிசரிங் மூலமா தான் ரிமூவ் பண்ணேன். ஏன்னா அவன் வந்து அலோவ் பண்ணுவான். ரொம்ப ஒரு சண்டையே போட வேண்டியது இருந்தது. சரி, பாவமா இருந்தது எனக்கும். சோ சிசரிங் யூஸ் பண்ணோம், கொஞ்சம் வலி தெரியாது, ஆனாலும் கொஞ்சம் அந்நியமனா தான் இருக்கும். அவங்க பெட் பேரண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணி ஓகே பண்ணிருங்க அப்படின்னாங்க. சோ சிசரிங் மூலமா அந்த இடத்த ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு நல்லா குளிப்பாட்ட ஆரம்பிச்சாச்சு. குளிப்பாட்டும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சார் நின்ன இடத்துல அப்படியே நின்னாரு. சோ எனக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. நல்லா வாஷ் பண்ணி ஷாம்பு, கண்டிஷனர் எல்லாம் போட்டு, இருக்கிற ஃபரன் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும்ல, அதனால கண்டிஷனர் எல்லாம் போட்டு சூப்பரா அவங்க குளிப்பாட்டி ரெடி பண்ணிட்டு நல்லா துவட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ப்ளோ ட்ரையர் பண்ணும்போது சூப்பரா நின்றுகிட்டே இருந்தாங்க. ஸோ நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் சாரை வந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. நீங்க பார்த்தா தெரியும், சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ப்போம். பாய்.